ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 64வது பாடல் கடைசியா பார்த்தோம் போன செஷன்ல. வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. அந்த பாடல் ககனமுமே ஆகாசம், ககனம் அப்படின்னு முடிச்சார். இப்போ ஒரு தேவியை பற்றின ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் நிறைய தடவை இதை லலிதையை பத்தி பேசுறப்பவும் முருகனை பத்தி பேசுறப்பவும் திருப்பி திருப்பி கேட்ட விஷயங்கள். இந்த பாடல்ல அதைத்தான் சொல்றார். ஒரு சமயம் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் அமர்ந்திருந்தார் சிவபெருமான். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கிறப்போ அவருக்கு இந்த உலகத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு யோகத்துல அவர் இருந்துட்டே இருப்பார். அது மாதிரி சிவபெருமான் இருந்த ஒரு சமயத்துல சூரபத்மன்னு ஒரு அசுரன் முன்னாடியே என்ன வரம் வாங்கியிருந்தான்னா, சிவபெருமானுக்கே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையால தான் எனக்கு மரணம் நேரணும், இல்லைன்னா எனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான் சூரபத்மன். இப்போ அவனுக்கு என்ன தைரியம்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. தக்ஷாயினியாக இருந்து யாகத்தில உடலை விட்டுட்டா தேவி. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்போ சேர்ந்து எப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஏன்னா மரணம் இல்லாத வரம் தரமாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கான். இப்போ மரணம் இல்லைன்ன உடனே அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேவர்களை எல்லாம் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டான். இவனே நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்திரனுக்கே வந்து அவன் தேவலோகத்து அரசன் இல்லையா? இந்திரனுக்கு அவனுடைய அரசு இல்லை, அதெல்லாம் பிடுங்கிட்டான். நான் தான் தேவர்களுக்கு அரசன்னு அவனே அவனுக்கே முடி சூட்டிக்கிட்டான். இப்படியே சூரபத்மனுடைய அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹிமவானுக்கு மகளாக தேவி அங்க பிறந்து வளர்ந்துட்டு இருக்கா, மலைமகளாக. இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் கண்முழிக்கணும், யோகத்திலிருந்து அசைஞ்சு எழுந்து ஹிமவான் மகளாக பிறந்திருக்கக்கூடிய பார்வதி தேவியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து வந்து இந்த சூரபத்மனை அழிக்கணும். அது வரைக்கும் தேவர்களுக்கெல்லாம் திண்டாட்டம் தான். அப்படி ஒரு நிலையில இந்த யோகத்தை எப்படி கலைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அங்க பிறந்துட்டா, அவ வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா இறைவனை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அவளும் பிறந்தாச்சு. ஆனா இவர் வந்து யோகத்துல இருக்கார், இவர் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறார். இவரை எப்படி எழுப்புறது, இவரை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாம, இப்போ நமக்கெல்லாம் கல்யாண ஆசை வரணும்னா மன்மதன் வந்து அம்பு போடணும். மன்மதன் வந்து அம்பு போட்டா நமக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடும், காதல் வந்துடும், அன்பு வந்துடும், எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நினைச்சிட்டாங்க ஈஸ்வரனையும். அதனால ஈஸ்வரன் மேல போய் அம்பு போட சொல்லி மன்மதனை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ போய் அன்பு போடு. அம்பு போட்டவுடனே அவருக்கு என்னடா யோகம் எல்லாம், ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு குடும்பமா இருப்போம் அப்படின்னு தோணிடும் அப்படின்னு நினைச்சு மன்மதனை கூப்பிட்டு போய் அம்பு போடு அப்படின்னு சொல்றாங்க. ஆசைக்கு முன்னாடி, ஞானத்திற்கு முன்னாடி ஆசை என்னைக்கும் நிற்காது. நமக்கு அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா ஆசைகள் எதுக்குன்னு ஒரு கேள்வி வந்துடும்.
இப்போ ஒண்ணு செய்யணும்னு தோன்றப்பவே இது வேணுமா, இது எதுக்கு அப்படின்னு அறிவு கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் தேவையே படாது. கல்யாணத்துல இருந்து எல்லாமே இது என்ன அவசியமா அப்படின்னு எங்கேயாவது ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்வி வரக்கூடாது நியாயமா கல்யாண விஷயத்துல. ஏன்னா அது நம்மளுடைய கல்ச்சர். அதனாலதான் இந்த குடும்பம்ங்கிற அமைப்பினாலதான் நம்மளுடைய கல்ச்சர் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு இப்படி வந்துட்டு இருக்கு. எதுலையுமே ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புத்தி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம மனசோட பேச்சை கேட்காது, யார் பெரியவங்க பேச்சை கேட்காது, எதுவுமே கேட்காது. அறிவுக்கு முன்னாடி ஆசை நிக்கவே நிக்காது. இங்க என்ன ஆயிடுச்சு, ஞானம் எங்க இருக்கு, அங்க தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக ஞானமே உருவாக அவர் இருக்கார். அவர் முன்னாடி போய் அம்பு போடுறேன் அப்படின்னு நின்னா 5 அம்பு எடுத்துட்டு போனாரு சார் மன்மதன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உள்ள உட்கார்ந்துருக்கார். யோகத்துல உட்கார்ந்துருக்கார். நந்தியம்பெருமான் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, யார் வந்தாலும் உள்ள விடாது, ஆனா மன்மதன் வருவான், அவனை மட்டும் உள்ள விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அவங்க தானே நடத்துறாங்க இதெல்லாம். என்னாச்சு, மன்மதன் அதே அவர் நினைச்ச மாதிரி மன்மதன் வந்துட்டாரு. நேரா நந்தியம்பெருமான் ஒன்னும் தடை சொல்லல, போப்பா உன்னதான், உனக்கு தான் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு அனுப்பிட்டாரு. மன்மதன் நேரா உள்ள போனா அம்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் அம்பு நமக்கு என்ன பண்ணும்னா, இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆசையை ஏற்படுத்தும். யார் மேலேயாவது மன்மதன் முதல் அம்பு போட்டுட்டா ஒரு அட்ராக்ஷன் வரும், ஒரு ஈர்ப்பு. இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். ஒரு அன்பை முதல்ல தூண்டி விடக்கூடிய அம்பு அது. அந்த அம்பை முதல்ல எடுத்து ஈஸ்வரன் மேல போடலான்னு எடுத்தார். போடல. எடுத்தாரு, என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தார் இவர். நெற்றி கண்ணை திறந்தாரு, மன்மதன் சாம்பல் ஆயிட்டான். இப்ப மன்மதனை சாம்பல் ஆக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம், ஆசைகளை எல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு ஆசைகளே கிடையாதுன்னு அர்த்தம். அவரை யாரும் ஆசைக்கு உட்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். ஆசையே கிடையாதுன்னா என்ன ஆவாங்க, கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கிறோம், ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை நிர்மாணிச்சு ஒரு குழந்தைங்களை பெற்று அந்த குழந்தைங்களை வளர்த்து அப்படின்னு ஒரு ஆசை, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏதோ கிடைக்கும் கல்யாணம் ஆனா அப்படின்னு நமக்கு தோணுது, அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனா எந்த ஆசையும் இல்லைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணி என்ன போ, கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு தோணிடும் இல்லையா. இவருக்கு இவருக்கு ஆசைகள் எல்லாம் கிடையாது, இவர் ஆசைகளை எல்லாம் ஜெயிச்சு வரான். இவரை ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலையுமே. அதிகபட்சமா ஆசை ஏற்படுத்துறதுக்காக வந்த மன்மதனை கூட எரிச்சிட்டார். என்ன கேட்டாலும் இப்போ குழந்தைங்க கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னா போய் கேட்டாலே உடனே நம்மளுக்கு நம்ம கிட்ட கத்தி, எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதானா, பேசாத ஒப்போ அந்த பக்கம் அப்படின்லாம் பேசினா நம்ம வந்துடுறோம்ல, அது மாதிரி ஆயிட்டாரு அவரு. அதுல ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே அவர்கிட்ட யாரும் போய் பேச முடியாது. நாமளும் ஏதோ அக்கா தங்கச்சி சித்தி சித்தப்பா யாரையாவது கூப்பிட்டு கொஞ்சம் அவன்கிட்ட பேசுங்க, கல்யாணம் வேணாங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இவர்கிட்ட ஒன்னும் நடக்காது. இவருக்கு ஆசையே வராது. அவரா முடிவு எடுத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஆசையை ஏற்படுத்தக்கூடியவன் ஒருத்தன் தான் அவனை கொளுத்திட்டார். அவனை கொளுத்தினா இவருக்கு மட்டும்தான் ஆசை வராதான்னா, மன்மதன் இல்லைன்னா உலகத்துல யாருக்குமே ஆசை வராது. மன்மதன் அம்பு போடலைன்னா நம்ம யாருக்கும் ஆசைகளே வராது. ஆசைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ட்ரையா இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான், எதையோ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, அதனால இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதையோ பார்க்கணும், எதையோ தெரிஞ்சுக்கணும், என்னமோ கிடைக்கும், என்னமோ ஒண்ணு இருக்கு நமக்கு. அது இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். என்ன சாப்பிட்டு என்ன, என்ன தூங்கி என்னன்னு எல்லாத்துலயும் ஒரு அலுப்பு வந்துடும். எதுக்கு இதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு. அப்படிதான் ஆயிடுச்சு உலகத்துல. அப்ப குழந்தைங்க எல்லாம் பிறக்கல, அப்பப்ப இருக்கிறவங்க அப்படி அப்படியே இருக்காங்க. இவங்க எல்லாம் செத்து போயிட்டா அதுக்கப்புறம் படைப்பே கிடையாது. மன்மதன் இல்ல. இந்த நிலையில இப்படி இருந்தவர், அப்படி மன்மதனையே மிரள வச்சு அவரை சாம்பலாக்குனவர், ஆசைகளை எல்லாம் எரிச்சவர். அப்பேற்பட்டவரை தேவி என்ன பண்ணா அப்படின்னா, தேவியை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அவருக்கு. அவளுக்கு அதாவது நாம ஒரு பெண்ணா ஒருத்தர் கல்யாண ஆசையை ஏற்படுத்தணும்னா மன்மதனுடைய துணை வேணும். மன்மதன் அம்பு போடணும். மன்மதன் எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அவனை அம்புகளோட சேர்த்து கொண்டுட்டார், சேர்த்து எரிச்சிட்டார், அம்புகளோட சேர்த்து எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டார். இப்போ தேவி மன்மதன் அம்பு தானே போடணும். தேவி போட்டாலும் அது மன்மதனுடைய அம்புதான் ஆசையை ஏற்படுத்தணும்னா. ஆனா மன்மதனுடைய துணை எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னோட கண் பார்வையே போதும், அவரு கல்யாணம் பண்ணிக்கலாமா குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்பாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு தைரியம். அவ போய் முன்னாடி நின்னா சரின்னு கல்யாணத்துக்கு என்ன இடம் மாத்திட்டு வந்துட்டாரு. எப்படி இடம் மாத்திட்டு வந்தாருன்னா, அவர் எங்கேயோ உட்கார்ந்து கைலாசத்துல ஏதோ யோகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, அம்பாள் நடமாடுற இடமா பார்த்து அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு அங்க உட்கார்ந்து சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருக்காரு.
இவர் வந்ததே எதுக்கு அவ கண்ணுல படணும் தான். ஆனா இங்க வந்து உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவ வந்து கேட்டா கல்யாணம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணி முருக சுப்பிரமணிய சுவாமி அவதாரமும் ஆச்சு. இப்போ அந்த பெருமைய இங்க சொல்லணும். தேவியினுடைய பெருமை இல்லையா அது? மன்மதனையே எரிச்சவர இவள் வந்து தன் வசப்படுத்தி கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்துட்டா. அப்பேற்பட்ட ஒரு பரம யோகியாக இருந்தவருக்கு, காமனையே அழிச்சவருக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தி ஒரு குழந்தையும் பெத்துட்டா. அத வந்து அதுதான் இந்த பாடல்ல சொல்றார். ககனமும் வானும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமான். தவப்பெருமான் அவர் யோகத்துல சிறந்தவர். அவருக்கு அவரை சொல்றப்பவே என்ன, தபஸ்ல சிறந்தவர் தவப்பெருமான். அவ்வளோ அவ்வளோ சீரியஸான தபஸோட இருக்கிறவர். அவரை சொல்றப்பவே தவப்பெருமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவரு? எப்படி அவரை தவப்பெருமான்னு சொல்றீங்க? முன்னாடி வந்து மேனகை எல்லாம் வந்த உடனே நம்ம தவத்தை விட்டுட்டு அவங்க பின்னாடி போயிட்டாரான்னா, யார் வந்தாலும் நகர்ல. மன்மதனே வந்தான் அம்பு போடுறதுக்கு. அவனை சும்மா தனியாலாம் இல்ல, அவர் எப்படி கொன்னாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆகாசத்துக்கு தெரியும், இந்த வானத்துக்கு தெரியும், பூமிக்கு தெரியும். எல்லாரும் பார்க்கதான் அவனை சாம்பலாக்குனார். ககனமும் வானும் புவனமும் காண எல்லாரும் பார்க்க காமன் அங்கம் தகனம் முன் செய்த, காமன் அங்கத்தை முன்பு தகனம் செய்த தவப்பெருமான். முன்னாடி காமனுடைய அங்கத்தை, ஏன் அங்கத்தைன்னு சொல்றாங்கன்னா, உயிர் போகாது, தேவர்களுக்கு உயிர் போகாது. அமிர்தம் சாப்பிட்டிருக்காங்க இல்லையா, அவங்க சாக மாட்டாங்க. அவங்கள வந்து அவங்களுடைய ரூபத்தை தான் அழிச்சார், அங்கத்தை தான் சாம்பலாக்குனார். அதனாலதான் தேவி திரும்ப அங்கம் இல்லாதவனாகவே அவனுக்கு இயல்பான வாழ்க்கையை கொடுத்துட்டா. அவனுக்கு உயிரை கொடுத்து நீ எல்லாம் நடமாடு, ஆனா உன்னுடைய மனைவிக்கு மட்டும் உன்னுடைய ரூபம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டா. இங்க தகனம் முன் செய்த தவப்பெருமான் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்டவருக்கு குழந்தை பிறந்துச்சா? அவர் தான் தவப்பெருமானாச்சே. இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? எப்படி ஒரு அப்படியே தபஸ் பண்றதுனால என்ன, இந்த சிற்றின்பங்கள்லாம் இல்லாம இருக்கணும், இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல ஈடுபடாம இருக்கணும். அப்படி ஈடுபடாம இருக்கக்கூடியவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததா? அது எப்படி பிறந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டா, அங்கதான் நிக்கிறா எங்க அம்மா. அதுவும் சாதாரண குழந்தை எல்லாம் கிடையாதாம், 6 முகங்களோட 12 கைகளோட அப்படி ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டாளாம். அப்ப ஏற்பட்ட யோகியை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையும் உண்டாகும்படி பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்றார். தவப்பெருமாருக்கு தடக்கையும், தடக்கைனா நல்ல பெரிய பெரிய தோள்கள். எதுக்கு அவர் பிறந்திருக்காரு? சூரபத்மனை சேனாதிபதியாக இருந்து சூரபத்மனை அழிக்கணும், தேவசேனாதிபதியாக இருக்கணும், அதுக்காக பிறந்திருக்கார். அப்ப அதனால அவர் போர் வீரன். அவர் பிறந்தப்பவே அப்படிதான், பெரிய பெரிய தோள்கள், அவ்வளோ அழகாக தடக்கையும் செம்முகமும், அப்பா ஜாட. அதனால ஏன்னா பார்வதியா இருந்தப்போ அவ கருப்பு, மலைமகளாக பிறந்தப்போ அவள் கொஞ்சம் கருப்பு. இவள் வந்து கொஞ்சம் கருப்பு பச்சை எல்லா கலரும் அந்த எல்லாம் ஒரே கலர் தான், அந்த மாதிரி கலர் அவள் மலைமகளாக பிறந்தப்போ. அப்பா வந்து எப்பவுமே பொன்னார் மேனியன், அப்படி தங்கமா ஜொலிக்கக்கூடியவர். அந்த பொன்னார் மேனியனுக்கு பிறந்ததுனால செம்முகம், அப்படி செக்கச்செவேல்னு ஒரு முகம். முருகன்னாலே அழகு இல்லையா, அப்படி செக்கச்செவேல்னு ஒரு முகம். தடக்கையும் செம்முகமும், கைகளும் முகமும் எத்தனை அப்படின்னா 3 இரு 3. தடக்கை 3, செம்முகம் இரு 3 அப்படி எடுத்துக்கணும். நம்ம முன்னாடி 2 சொல்லி பின்னாடி 2 நம்பர் சொன்னா, தடக்கை வந்து 3 நாம் 3 × 4 12, கைகள் வந்து 12 கைகள், முகம் வந்து இரு 3 2 × 3 6. சோ 12 தோள்களும் 6 முகங்களுமாக மூதறிவின் மகன். மூதறிவு அப்படின்னா அவரை நம்ம என்ன சொல்றோம்? அவரை ஞானஸ்கந்தன், ஞான பண்டித சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர் ஞான பண்டிதன். அவர் மொத்த ஒரு முதிர்ந்த அறிவோடு, மூதறிவு அப்படின்னா அப்படி ஒரு ஞானத்தின் புதல்வன் அவர். அதனாலதான் அவங்க அப்பாவே அவர்கிட்ட வந்து பாடம் கேட்டார். அப்படியே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. உனக்கு தெரியும்னா எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, தெரியும்னா எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ குருவா இருந்து எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு பணிவா வந்து கேளுங்க, அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி பணிவாக உட்கார்ந்து முருகன் கிட்ட அவருடைய அப்பா அந்த
பிரணவத்தின் பொருளை கேட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது எப்பேற்பட்ட அறிவோடு பிள்ளை இருந்திருந்தா அப்பாக்கே தகப்பனுக்கே உபதேசம் பண்ணவர் இல்லையா, அவர் தகப்பன் சாமி, அதனால அப்படின்னு தான் அவருக்கு அதனால பேர். சோ இங்க அப்படி ஞானஸ்கந்தன் மூதறிவு, அப்படி மூதறிவு உண்டாகிறதுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அது பெரிய ஆச்சரியம் தானே. ஒரு சாதாரண குழந்தையெல்லாம் பெத்தெடுக்கலையாம், அவர் கூட சந்தோஷமா இருந்து அவ்வளவு 6 முகங்களும் 12 கைகளும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவோடு ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அது எப்படி தெரியுமா ஆச்சு, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா அப்படின்னு சொல்லப்போ, அந்த ஆச்சரியத்தை செஞ்சது யாரு அப்படின்னா அம்பாள். அவளாலதான் இது நடந்துச்சு. அவள் இல்லாட்டி இது நடந்திருக்காது. அந்த யோகியாக இருந்தவரை இப்ப என்ன ஆகிட்டா, போகியா ஆகிட்டா. போகம்னா அனுபவிக்கிறது, போகம்ங்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற தன்மை, யோகின்னா எல்லாத்தையும் துறக்கிற தன்மை. எல்லாம் எதுவும் வேண்டான்னா யோகி, எல்லாம் வேணும்னா போகி. யோகியாக இருந்தவரை இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, போகியாக ஆக்கிட்டாரு. அத என்ன சொல்றாரு, நீ செய்த வல்லபமே, உன்னோட திறமை இல்லையா அது அப்படின்னு சொல்ல. வல்லபம்னா அவளுடைய திறமை, அந்த அவ்வளவு திறமை உன்னோடது இல்லையா, அதனாலதானே நீ இப்படி பண்ண. ஏன்னா காமன் அம்பு போடணும்னு நினைச்சு இவர் அவனை எரிச்ச உடனேவே இங்க அதுக்கப்புறம் எதுவுமே நடந்திருக்க முடியாது. இவளுடைய திறமையினால மட்டும்தான் இந்த திரும்பவும் இது நடந்தது. அதனால உன்னுடைய வல்லமை இல்லையா அது அப்படின்னு சொல்றாரு. உன்னாலதானே இப்படி ஒண்ணு நடந்தது. முருகப்பெருமான் அவதாரம்னா உன்னாலதானே நடந்தது. அவர் பாட்டுக்கு யோகியா உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா, பொதுவாக இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே அம்மா இல்லைன்னா நடக்காது. ஏன்னா அவர் எப்பவுமே தனக்குள்ளே தானே ரமிச்சு அப்படியே சதா சிவமாக இருக்கக்கூடியவர். அப்படி சதா சிவமாக இருக்கக்கூடியவரை இவள் உள்ள இருந்து கொஞ்சம் படைப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவ ஞாபகப்படுத்துறா. அவளுக்கு தான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் வேணும், அழகிலா விளையாட்டு. இவள் போய் கேட்ட உடனே சரி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவள் அவள் கொஞ்சம் கிளப்பி விடல அப்படின்னா இவர் எதுவுமே செய்ய மாட்டார், பேசாம படுத்திருப்பார், ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அந்த இயக்கக்கூடிய சக்தியாக தேவி இருந்து அவ இயக்குனதுனால்தான் இவ்வளவு படைப்பும் நிகழ்ந்தது. அதைத்தான் இங்க ககனமும் வானும் புவனமும் காண வில் காமன், காமனுடைய வில்லோடு சேர்த்து, ஏன்னா வில் தான் அவனுக்கு காரணம், எல்லார் மேலேயும் அம்பு போட்டுட்டு இருக்கிறதுக்கு அவன் கையில இருக்கக்கூடிய வில்லு தான் காரணம். அந்த வில்லோட சேர்த்து அங்கத்தை முன் தகனம் செய்த தவ பெருமாருக்கு என்ன பிறந்துச்சு, தடக்கையும் செம்முகமும் 3 2 என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. வள்ளி அப்படின்னா கொடின்னு அர்த்தம். முன்னாடியே ஒரு தடவை துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றை படரும் பச்சை பசும் கொடி அப்படின்னு சொல்லுவார். அவள் அந்த கொடியாக இருக்கா, அவள் கொடியாக இருந்து மலமாலி இருக்கக்கூடிய இறைவன் மேல படர்ந்திருக்கா அப்படின்னு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கார். அது மாதிரி இங்க உன்னுடைய பெருமை இல்லையா இது, உன்னுடைய பெருமையினால இப்படி ஒரு முருகப்பெருமான் அவதாரம் பண்ணாரே அப்படிங்கிறத சொல்றார். ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னா இந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாடலுக்கு இணையாக பார்த்தாங்கன்னா முருகப்பெருமானை பெற்றெடுத்ததுனால குஹஜன்ம பூஹு அப்படின்னு ஒரு நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல அவளுக்கு உண்டு. குஹாம்பா அப்படிங்கிற நாமம். குஹன்னா நம்மளுடைய ஹிருதய குகையில் வசிக்கக்கூடியவன். எப்பவுமே நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் முருகப்பெருமான அவர் உங்க ஹிருதய குகையில எப்பவும் வசிக்கக்கூடியவர். அதனால குஹன்னு அவருக்கு பேரு. ஹிருதய குகையில இருக்கிறதுனால அவருக்கு குஹன்னு பேரு. இந்த குகை நம்ம ஹிருதய குகைக்குள்ள குஹன் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு மோட்சத்திற்கான வழி. இருக்கான்னு இப்ப நாலேஜா தெரியுது, உள்ள அவன் இருக்கிறத எப்பவும் உணர்வா இருக்கணும். நாலேஜா இருந்தா என்ன ஆகும், அப்பப்ப மறந்துடும். உணர்வா இருந்ததுன்னா எப்பவுமே இருக்கும், அந்த உணர்வு விட்டு போகாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ககனமும் வானும் புவனமும் காண வில்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகமும் 3 2 தோன்றியே மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. வள்ளி அப்படின்னா கொடி, கொடி மாதிரி இருக்கக்கூடியவளே, நீ உன்னுடைய ஆற்றலிலையா உன்னுடைய செயலிலையா இப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொல்றார். இந்த பாடல் 65வது பாடல்.
அடுத்த பாடல் வந்து வல்லபம் ஒன்றறியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாடல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த பாடல்ல என்னன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, வேல் வகுப்பு பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பாராயணம் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பண்ணா என்ன? பண்ணா நினைச்சதெல்லாம் நடக்கும், நிறைய காசு வரும், வசதியா இருக்கலாம், குழந்தை பிறக்கும், எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம், நிறைய ஞானத்தை கொடுப்பாள், இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ நமக்கு அந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் எத்தனை நாளா படிச்சுட்டு இருக்கோம்? 2015ல ஆரம்பிச்சோமா? 3 வருஷம் இருக்குமா? அப்ப இது வரைக்கும் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கா? அப்ப இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும் எல்லாமும் கிடைக்கணும்னா? அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு மனசுக்குள்ள. நான் எப்பவும் சொல்ற மாதிரி, ஸ்தோத்திரத்தை படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு, அதை படிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷத்துக்காக படிக்கிறது. அதை படிச்சா ஒரு ஆனந்தம், அதை சொன்னா ஒரு திருப்தி, அதை சொல்றப்ப இருக்கிற திருப்திக்காக அதை சொல்றது. ஆக இப்படி இருந்திருக்காளாமே, ஓ அப்படியா, இப்படியெல்லாம் இருந்திருக்கலாமே, நமக்கு இதெல்லாம் எப்படி தெரியவே இல்லை அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்கல்ல இந்த பாடல்கள் எல்லாம். சொன்னவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனா நமக்கு தெரியல இல்ல, இவங்க சொல்றப்பதான் நமக்கு புரியுது இல்ல. ஆமா இல்ல, இப்படிதானே. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பிறந்ததுல இருந்து ஆஹ் மார்க்கண்டேய மகரிஷிக்காக யமனை அவருடைய வக்ஷஸ்தலத்துல உதைச்சது யாருன்னு படிச்சிருக்கோம்? சிவன் தான் படிச்சிருக்கோம். ஈஸ்வரன் தான் பண்ணாரு அத, இல்லையா? காலசம்ஹார மூர்த்தின்னு அவருக்கு பெயர் இருக்கு, அவர் தான் பண்ணாரு அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். அதே சமயம் இறைவன் தன்னுடைய ஒரு பாகத்தை தேவிக்கு கொடுத்துட்டாரு, அவர் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பாருங்கிறதும் நாம படிச்சிருக்கோம். ஆனா நமக்கு எப்பவாவது இடப்பக்கம் இருக்கக்கூடியவள் தேவி தானே, இடது காலால தானே உதைச்சாரு, அப்ப அது தேவியோட கால் தானே, அப்ப தேவி தானே அதை பண்ணா அப்படின்னு நமக்கு எப்பவாவது தோணுச்சா? நமக்கு தோணவே இல்லை. ஆனா யாருக்கோ தோணுச்சு இல்ல. தோணுனப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் அவர் செஞ்சாருன்னு எல்லா பெருமையும் அவர் வாங்கிக்கிறாரு. ஆனா பார்த்தா நிஜமா நீதாம்மா இதெல்லாம் செஞ்ச, உன் பெருமை வந்து உன் பெருமையை அவர் வந்து அவர் ஓவர்லேப் பண்றாரு. அவர் தான் செஞ்ச மாதிரி அவர் எல்லா பெருமையும் வாங்கிக்கிறாரு பாரு. அவருக்கு காலசம்ஹார மூர்த்தின்லாம் பேர் இருக்கு. ஆனா உண்மையில பார்த்தா நீ இல்லையா இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருல்ல. அவருக்கு எப்படி புரிஞ்சுது? இப்போ நமக்கு தானாக புரியலனாலும் அதை படிச்ச உடனே அந்த உணர்வு தெரியுது. ஆமா இல்ல, அப்பனா நம்ம தான், அம்மா தான் பெருசு, அம்மா தான் உதைச்சா, இவர் என்ன பண்ணாரு, இவர் சும்மா தானே நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து நமக்கு அது ஒரு உணர்வை கொடுக்குதுல்ல. இது மாதிரி படிக்கிறப்ப இருக்கக்கூடிய இன்பத்துக்காக மட்டுமே படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பின்னாடி பலனுக்காக படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க அபிராம பட்டருக்கு என்ன கிடைக்கும்லாம் இல்லை, அவளை பத்தி பாடுனா சந்தோஷமா இருக்கு, அதனால ஏதாவது பாடிக்கிட்டே இருக்காரு. அதனால மட்டுமே சொல்றாரே தவிர, இவருக்கு நாம இதை செஞ்சா அவ ஏதோ கொடுப்பா அப்படின்லாம் அவருக்கு ஒரு எண்ணமும் இல்லை. ஆனா ஒரு பணிவு இருக்கு, பணிவு எப்பவுமே இருக்குமா. ஒரு பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு ஒரு குறளை ஒரு கோட்டா கொடுப்பார் இதுக்கு உரை எழுதுறப்போ. பணியுமாம் என்றும் பெருமை, பெருமையோட நிஜமாவ உண்மையான பெருமையோட புகழோட இருக்கக்கூடியது வந்து ரொம்ப பணிவாக இருக்குமா. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, அந்த பெருமை இல்லாதது இருக்குல்ல, அது வந்து ஐயோ நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் என்ன தெரியுமா அப்படின்னு தன்னை தானே வியந்துக்குமா. இததான் வந்து நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைகுடமாக இருந்தா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அதனால கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நிறைகுடமாக இருந்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அதுகிட்ட ஒன்றும் சத்தம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, அப்படி இருக்கு. ஸோ இங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் எப்பவுமே நான்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு சன்னியாசி. மகாபெரிவா நிறைய இடங்கள்ல எனக்கு எதுக்குமா, நானே ஒரு சன்னியாசி அப்படிதான் சொல்லிப்பாராம். ஒரு விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார், ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், திருவண்ணாமலையில. அவரு தன்னை பெகர் அப்படின்னு தான் சொல்லிப்பாரு. நான் ஒரு பிச்சைக்காரன்,
என்ன நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள். ஆனா அவங்க அவங்கள ரொம்ப குறைச்சு சொல்லிப்பாங்க. அதனாலதான் பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்றாரு. பெருமையா இருக்கிறது எப்பவும் கொஞ்சம் பணிவோட தான் இருக்கும். கம்மியா இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சத்தம் போடும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இங்க இவர என்னென்னமோ எழுதிட்டேன் நான் பாட்டுக்கு. இந்த பாச்சு 65 பாட்டு எழுதிட்டேன். ஆனா இதெல்லாம் என்ன ஒரு அர்த்தம் இல்லாத ஏதோ வார்த்தைகள் என் வாயில வந்ததெல்லாம் போட்டு நான் இப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அம்பிகையை பாடணும் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவளுடைய அழகு எவ்வளோ அது வார்த்தைகள் அடங்காது. வாச்சாம கோச்சரா இல்லையா? வாக்குக்கு அதீதமாக இருக்கக்கூடியவள். அவளுடைய பராக்கிரமத்தை, அவருடைய செயல்களை, அவளுடைய அருள் சக்திய எதையுமே நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணுன்னு ஒரு 65 பாட்டு எழுதிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் ஏதோ எழுதிட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் என்னன்னா, நான் வந்து தேவியினுடைய பாதங்களை கெட்டியாக பிடிச்சிருக்கேன். வல்லபம் ஒன்று அறியேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் அவ்வளவா தெரியாது. எனக்கு ஒண்ணும் பாட்டு எழுதுறதுக்கு தேவியினுடைய பெருமைகள், அவளுடைய புகழ், அவளுடைய பராக்கிரமம், அவளுடைய தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சானா, எல்லாம்லாம் எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சு போகல. வல்லபம் ஒன்று அறியேன். ஆனா நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த 10 வார்த்தையாவது வாயில வந்துடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவளுடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சிட்டேன். அவளுடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் வந்துச்சு. அந்த வார்த்தைகள்லாம் ஒண்ணும் பெரிய சிறப்பா இல்ல. ஆனா ஏதோ எழுதிட்டேன். அந்த ஏதோ எழுதுறதுக்கு கூட கொஞ்சமாவது ஒரு திறமை வேணும்ல. எனக்கு ஒரு திறமையும் இல்ல. வல்லபம் ஒன்று அறியேன். அத சொல்லிட்டார். தேவி நீ செய்த வல்லபமேன்னு முடிச்சாருல்ல. அதனால தன்னுடைய திறமைகளை யோசிச்சு பாக்குறாரு. அவளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. அவளுடைய பக்தனாச்சே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ஆனா 65 பாட்டு எழுதிட்டோமே எப்படி எழுதணும்? அவ பாதத்தை கெட்டியா பிடிச்சிருக்கோம். சரி பாதங்களை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நமக்கும் தான் ஆசையா இருக்கு. அந்த பாதங்கள் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. பாதங்கள் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் பாதங்கள் இருக்கு. சரி அந்த பாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, துளிர் மாதிரி இருக்குமா. பல்லவம் அப்படின்னா துளிர். நம்ம பாதாரவிந்த சதகத்திலையும் ஸ்துதியிலையும் நிறைய இடத்துல இந்த பல்லவம் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருக்கோம். பல்லவம்னா அப்படி பசும் துளிர். இப்பதான் துளிர்ச்சு வந்திருக்கிற அந்த ஒரு மரத்துல முன்னாடி இருக்கிற அந்த மென்மையா இருக்கக்கூடிய அந்த தளிர் தளிர் அத வந்து அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாராம். அவர் எப்படி கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னா, நமக்கும் தான் பக்தி இருக்கு. நமக்கு மட்டும் பக்தி இல்லையா என்ன? நம்ம காலையில எழுந்திரிச்சா லலிதா சஹஸ்ரநாமம் விடாம பாராயணம் பண்றோம். அப்புறம் ஏதாவது கோவிலுக்குன்னா போறோம், எங்கன்னா போறோம், பாத யாத்திரை போறோம், பூஜை பண்றோம், ஜெபம் பண்றோம். நமக்கு மட்டும் பக்தி இல்லையா? அப்படின்னா, நமக்கு பக்தி இருக்கு. ஆனா, பக்தி மட்டுமே இல்ல. இன்னும் மிச்ச விஷயங்கள் எல்லாமும் கூட இருக்கு. ஒரு விஷயத்த பிடிச்சுக்கல. ஒரு விஷயத்த நமக்கு அதிலேயே நெறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நாம பாட்டுக்கு சுவாமி மலைக்கு பாத யாத்திரை போயிட்டோமே, முருகன சொல்லிட்டோமே. இப்ப இந்த லலிதா சஹஸ்ரநாமம் பாரேன் 2 வருஷமா, 3 வருஷமா லலிதா சஹஸ்ரநாமம் நித்திய பாராயணம் பண்றா. ஆனா, முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போயிருக்கா. இப்ப நம்மள விட்டுட்டா பாரு, அப்படின்னு நெனச்சுப்பாங்களோ? என்னடா பண்றது? அப்படின்னு ஒரு கவலை. சரி நம்ம போயிட்டு வந்து, அத காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவ லலிதா சஹஸ்ரநாமமா, ஒரு வாரம் சொல்லி, அம்மா நான் உன் கோயிலுக்கு வராம உன் பிள்ளை கோயிலுக்கு போயிட்டேன். அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு நாளைக்கு 3 தடவ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படின்னு ஒரு தோணுது. நமக்கு வேற வேறங்கிற எண்ணம் போகவே இல்ல. ஆனா, ஆனாலும் எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கும். ஏன் எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கோம்னா, யாராவது ஒருத்தங்களாவது காப்பாத்தட்டுமே. யார் குடுத்தாலும் சரி, யாராவது ஒருத்தங்க குடுக்கட்டுமேன்னு எல்லா பக்கமும் பிடிச்சு வச்சிருக்கோம். உன்னையே பிடிச்சிருந்தா, அவள் எப்படியும் தேத்திடுவா. அப்படி அவருக்கு முழுமையான பக்தி தேவியினுடைய பாதங்கள்ல. நின் மலர் அடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன். உன்னுடைய செம்பல்லவம். அப்படியே அந்த துளிர் அப்படித்தானே இருக்கும். துளிர் வந்து அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷா ஒரு நெருப்பு கலர்ல இருக்கும். அந்த துளிர் அந்த பல்லவம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு செந்துளிர். அப்ப அந்த துளிர் மலரடி செந்துளிர். அந்த துளிர் அல்லது பற்று ஒன்று இல்லேன். அதை தவிர வேற எது மேலயும் எனக்கு பற்று இல்லைம்மா. உன்னுடைய பாதங்களை தவிர எனக்கு வேற எது மேலயும் பற்று இல்ல. மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். சொல்றாரா சுந்தரமூர்த்தி நாயனார். அதே தான் இவரும் சொல்றார். உன்னுடைய பாதங்களை தவிர வேற எது மேலயும் எனக்கு பற்று கிடையாது. பாதங்களை பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த பாதங்களை பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகாது? என்ன வேணுமோ அது நடக்கும். என்ன வேணுமோன்னா நாம வேண்டறதா? நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். எது சரியோ அது நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அறிவை யூஸ் பண்ணி நாம எதையும் யோசிச்சு எல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் இல்ல. நமக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும். அப்படி ஒரு திருவடி பல்லவம். பல்லவம்னா என்ன? துளிர். அந்த துளிர்னா அந்த துளிர் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தா ஈஸ்வரனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஈஸ்வரனும் அப்படியே துளிர் மாதிரி இருப்பாரா அப்படின்னா இல்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவர். அவர் எப்படி இருப்பாருன்னா ஒரு மலையையே வில்லா வளைச்சு கையில வச்சிருக்கக்கூடியவர். பசும் பொறுப்பு வில்லவர். வில்லவர்னா வில்ல கையில வச்சிருக்கிறவர்னு அர்த்தம். பொறுப்புன்னா மலை. பசும் பொறுப்பு நல்ல பச்சை பசேல்னு ஒரு மலை இருக்கு. பசும் பொண்ணுன்னா தங்கம். மேரு வந்து தங்கத்தாலேயே ஆன மலை. அந்த பசும் பொன்னாலான இருக்கக்கூடிய அந்த மலைய வில்லா வளைச்சு திரிபுர சம்ஹாரத்துக்கு போனப்ப கையில வச்சிருந்தார். மலையவே வில்லாக வளைச்சு வச்சிருந்தார். அப்போ அப்படிப்பட்டவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு மலையை எடுத்து வில்லா வளைக்கணும்னு அப்படி துளிர் மாதிரி இருந்தா வீணா போயிடும் இல்லையா? அப்படி இருக்கு. அப்ப அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவர். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் கூட இவள் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவள் துளிர் மாதிரி இவளுடைய பாதங்கள் துளிர் மாதிரி இருந்தா அவள் கொடி மாதிரி இருப்பா இல்லையா? எங்க இருக்கும் துளிர்? அவள் ஒரு கொடி மாதிரி. அவர் தான் வள்ளின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. வள்ளி நீ செய்த வல்லபமேன்னு சொன்னாரா? சோ அவள் கொடி மாதிரி இருக்கா. அவளுடைய பாதங்கள் அப்படி துளிர் மாதிரி இருக்கு. அவ கூட உட்கார்ந்துட்டு இருக்கவர் எப்படி இருக்காருன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் வந்து பெரிய மலையெல்லாம் வளைச்சு வில்லாக்கி கையில எடுத்துட்டு போகக்கூடியவர். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர். பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். முன்னாடியே அவள் கொடியாக இருந்தா அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. மலை மாதிரி சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மலை மாதிரி இருப்பாருன்னு. இங்க மலையையே வளைச்சு தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடியவர். வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. இந்த இடத்துல அவருடைய பணிவையும் பார்க்கணும். அந்த அபிராமி அந்த அதனுடைய பெருமையையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எப்படி பாத்தீங்கன்னா வினையேன் அப்படின்னா நாமெல்லாம் வினையேன் தான். வினைகளால பிறவி. நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் வினைகளால. நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், துக்கம் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே எங்க இருந்து வருது? வினைகளினால வருது. முன் செய்த வினைகளின் பயனைத்தான் நாம் இப்ப அனுபவமாக அனுபவிக்கிறோம். அப்ப முன் செய்த வினைகளின் பயனை அனுபவமாக அனுபவிக்கிறோம். அதனால நமக்கு வினையேன் அப்படின்னு பேர். வினையால தான் வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. அதனால அவர் சொல்லிக்கிறார் தன்னை வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும். இவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? நான் வந்து நிறைய ஏதோ எனக்கு தெரிஞ்சவர் எனக்கு ஒன்றும் பெரிய திறமை இல்லை. ஆனா நான் நிறைய பாட்டு 65 பாட்டு எழுதிட்டேன். எப்படி எழுதினேன் அப்படின்னா உன்னுடைய பாதங்கள் துளிர் மாதிரி இருக்கு, அதை பிடிச்சிருக்கேன், அதனால எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த சிவபெருமான் கூட உட்கார்ந்துட்டு இருக்க. நான் பாட்டுக்கு உன்னை பத்தி பாட்டா எழுதி வச்சிருக்கேன். அந்த பாட்டுல நான் போட்டிருக்கிற சொல்லெல்லாம் உனக்கு என்னடா இப்படி தப்பா போட்டிருக்க, இது இது இலக்கண பிழை இதுல இருக்கு, இதுல பொருள் பிழை இருக்கு, இதுல சொல் பிழை இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நீ அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். எதுவுமே சரியில்லை, தப்பா எழுதியிருக்க, போ இதை தூக்கிட்டு வராத அப்படின்னு அனுப்பி விட்டுட்ட அப்படின்னா கூட சொல் அவமாயினும், நான் தொடுத்த சொல் அவமாயினும். நான் வந்து அதனால என்ன பண்ணிட்டேன், இப்போ நீங்க எக்ஸாம்லாம் எழுதுறப்போ பார்த்தோம்னா படிச்சுட்டே போகலன்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் எழுதியிருக்கேன். படிக்காமலே போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விஷயம் இல்லாதது ரெண்டையும் கலந்து எழுதி அந்த பேஜை ஒப்பிடணும். எவ்வளோ பேர் படிச்சது கொஞ்சம் இருக்கும், அந்த கொஞ்சத்தை வச்சு இல்லாத சில சொன்னதையே திரும்ப சொல்லி இல்லாததெல்லாம் ஏதாவது சொல்லி நடுவில் எழுதி அப்படி ஒரு கிளான்ஸ்ல பார்த்துட்டு போறப்ப அவங்களுக்கு ஏதோ டெக்னிக்கலா 4-5 டேர்ம்ஸ் எல்லாம் தெரியணும். அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சோன்னே ஏதோ படிச்சிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உள்ள எல்லாம் பார்த்தா ஒரே கதையா இருக்கும். அந்த கதையெல்லாம் அவங்களே கண்டுபிடிக்காத கதைகளா இருக்கும். நம்ம சொந்த கதைகளா இருக்கும். அப்படி ஒரு எழுதுவோம்ல, அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, இவர் ஒரு மாலை தொடுத்து போட்டாராம் அம்பிகைக்கு. அந்த மாலையில இவருக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் நடுவில் வச்சு கட்டிட்டார். அந்த வார்த்தையெல்லாம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா நடுவுல அவளுடைய நாமங்களையும் வச்சு கட்டிட்டாராம். நாமம் தப்பாகாது இல்ல, அது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்து தானே தீரும்.
அதனால என்ன சொல்றார், வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும், நான் நான் ஒரு மாலை கட்டி போட்டேன், சொல்லால் ஒரு மாலை கட்டி உனக்கு போட்டேன் அபிராமி அந்தாதின்னு. இந்த மாலையில நடுவில் நடுவில் நான் வச்ச சொல்லெல்லாம் நல்லா இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னா கூட, என்னடா இது இது இப்படி போய் எழுதி வச்சிருக்கேன் என்னை பத்தி அப்படின்னு நீ கேட்டுட்டா கூட, அதெல்லாம் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாலும், நின் திருநாமங்கள் தோத்திரம் தானே. நடுவுல நான் அந்த ஸ்தோத்திரம், உன்னுடைய நாமங்களை நடுவில் நடுவில் வச்சு கட்டியிருக்கேனே, அது உன்னோட ஸ்தோத்திரம் தானே. அப்போ இதெல்லாம் அவமா இருந்தா பரவாயில்ல, விட்டுடு, எனக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளவா. உன் பாதத்தை கெட்டியா பிடிச்சதுனால உன் நாமங்கள் தெரிஞ்சது. அந்த நாமங்களை நடுவில் நடுவில் நிறைய இடத்துல சொல்றாரு இல்லையா, அங்கங்க நாமங்களை சொல்லிட்டே வந்தார். அந்த நாமங்கள் எல்லாம் உன்னுடைய ஸ்தோத்திரம் தானே. அப்ப நாமங்களை நடுவுல வச்சு கட்டதுனால இதுவும் ஸ்தோத்திரம் தான் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல் அவமாயினும், வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் ஸ்தோத்திரம் தானே. அதனால இது ஸ்தோத்திரம் தான். அதனால நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுல எல்லாம் தப்பு, இது எல்லாமே தப்பு போ அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப இங்க நாமம் போட்டிருக்கேனே, எல்லா நாமங்களையும் நடுவுல வரிசையா போட்டிருக்கேனே, நான்முகி, வாராகி, நாராயணி அப்படின்னு பஞ்சசாயகி அப்படி எல்லாம் போட்டிருக்கேனே, இதெல்லாம் உன் நாமம் தானே. அப்ப அதை தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீ என்ன சொல்லணும், சொன்னாலே ஏதோ எழுதியிருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர முழுக்க தப்பு போ அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன, எனக்கு திறமை இல்லைன்னாலும் உன் பாதங்களை பிடிச்சுக்கிட்டதுனால எனக்கு இப்படி ஒரு நாமங்கள் தெரிய வந்தது. அந்த நாமங்களை நடுவில் நடுவுல வச்சு நானே ஒரு மாலை கட்டியிருக்கேன். அந்த மாலையில நான் வச்ச வார்த்தைகள் எல்லாம் தப்பா இருந்தாலும் உன் நாமங்கள் ஸ்தோத்திரம் தான். அதனால இதை சொன்னா உன் நாமங்களை சொன்னதா ஆகுது. அதனால இது மிக உயர்ந்த ஸ்தோத்திரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்றார். இதுல தேவியினுடைய, அதுதான் நம்ம திரிஷதியிலையும் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் என்ன சொல்றோம், பீஜங்கள் உள்ள இருந்தா அந்த பீஜங்களை நாம ஒலிக்கிறோம். அந்த பீஜங்களின் ஒலி அவளுடைய நாமமாக இருக்கு, அது புண்ணியத்தை கொடுத்துடுது. அது மாதிரி இதுல உள்ள நாமங்கள் இருக்கு, அது புண்ணியத்தை கொடுத்துடுது. வேற கதையெல்லாம் என்ன கதையா இருந்தா என்ன. அதனாலதான் பொருளே தெரியாம படிச்சா கூட பலன் கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். பலன் கிடைச்சிடும். பொருள் தெரியறதுனால என்ன அதிகம் நடக்கும்னா, மனசு உருகும், தெளிவு வரும், மாற்றங்கள் வரும். இந்த தெளிவு, மாற்றங்கள், மனசு உருகிறது எல்லாம் பொருள் தெரிஞ்சாதான் வரும். பலன் கிடைக்கிறதுங்கிறது பொருள் தெரியாம கிடைக்கடன்னு சொன்னாலும் வந்துடும். பலன் முக்கியம்னா பொருள் தேவையில்லை. ஆனா பலன் முக்கியம் கிடையாது. ஒரு ஸ்தோத்திரத்துக்கு பலன் முக்கியம் கிடையாது. ஸ்தோத்திரத்துக்கு பலன் எதுன்னா மாற்றமும் நமக்குள்ள வரக்கூடிய தெளிவும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானமும் தான். மனசு உருகுச்சுன்னா புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன், சிறியேன் நாயேன் இப்படிதான் சொல்லிப்பாங்க அவங்க தன்னை எப்பொழுதுமே. சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன், உன்னுடைய பாதங்களை தவிர வேற பற்று கிடையாது. பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய், வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உன்னுடைய நாமங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெருமையை கொடுத்துடும். நான் சொன்ன சொல் அவமாக இருந்தாலும் பரவாயில்ல. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன், பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய், வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. நல்ல கவி ஞானம் உண்டாகணும் அப்படின்னா இந்த பாடலை பாடணுமா. கவிதையெல்லாம் எழுத சுவாமி மேலதான் எழுதணும். நீங்களே இன்னொரு பெரிய பெரிய கிரந்தங்கள் எல்லாம் எழுதலாம். ஆனா சும்மா இந்த காணாவுக்கு காணா மானாவுக்கு மானாலாம் போட்டு சினிமா போட்டு எழுதுறது கூடாது. கவிதை ஞானம், சப்போஸ் நீங்க இதை சொல்லி உங்களுக்கு கவிதை எழுதுற ஞானம் வந்துருச்சுன்னா நீங்க சுவாமி மேல நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதுங்க. அடுத்தது பகைவர்கள் அழிய இந்த பாடல். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர், வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே. இப்போ பாரெங்கும் பலினா பிச்சை, பலிக்கு உழலா நிற்பர்.
பிச்சை எடுத்துக்கிட்டு ஊர் பூரா திரியிறாங்க. யாரு? குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு ஒவ்வொரு வீடா போய் கையில பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் பிச்சை எடுத்து ஒரு இடமா உட்காந்து கூட எடுக்கலையாம். வீடு வீடா ஊர் ஊரா போய் வீட்டு வாசல்ல போய் நின்று பாத்திரத்தை காமிச்சு எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்டு உழன்று திரியறாங்க சில பேர். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பிச்சை எடுக்கிறது ரொம்ப ஒரு சுயமரியாதையை டோட்டலா அழிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா தான் அந்த நிலை வர முடியும். அதனாலதான் வேண்டுதலுக்கெல்லாம் மடிப்பிச்சை எடுக்கிறது அதெல்லாம் ஒரு வேண்டுதலா செய்வாங்க. ஏன் அந்த வேண்டுதல்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே அவளால தான் நடக்குது, நான் ஒண்ணுமே இல்லைன்னு ஆணவம் கம்ப்ளீட்டா அழியிற இடம் பிச்சைக்கு நிக்கிற இடம். நீங்க பாப்பீங்க, ஒரு வேண்டுதலுக்காக யாரையாவது போய் மடிப்பிச்சை எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கோவில்ல அவங்க நிக்கிற விதமும் அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்கறதும் அவங்களுக்கு அவ்வளோ வெட்கமா இருக்கும். எப்படி போய் அவங்க கிட்ட கேட்கறது அப்படின்னு. அவங்க பார்த்தா மடியில இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சு சாதாரணமா சாரியை கட்டிட்டு நிப்பாங்க. நம்ம கிட்டக்கு வர்றப்ப மட்டும் அதை கொஞ்சமா எடுத்து மடிப்பீச்சாவை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தமே இல்லாம சொல்லுவாங்க. அது வேண்டுதலுக்காக தான் செய்யறோம் அப்படின்னு இருந்தாலும் நாம பிச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த சுயமரியாதைக்கு அவ்வளவு ஒரு இழுக்கு. தன்னுடைய ஆணவத்துக்கு ஆணவம்ங்கிறது தப்பான அர்த்தத்துல சொல்லல. இப்போ நாம செஞ்சிடலாம் நாம பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணுமே முடியாத ஸ்டேஜ்ல 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் அங்க கொடு, அப்பதான் அது சரியாகும்னு சொல்றப்போ கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஈகோ தகர்ந்து போகுது. அந்த ஈகோ மொத்தமா இல்லாம போறது அந்த பிச்சை எடுக்கிறப்போ. அதனாலதான் ஞானிகள் எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக பிச்சை எடுத்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மனசுல நாம சாதிச்சலாம் நாம பெரிய ஆளுங்கிற ஈகோவே இல்லை. பிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நீங்க போய் ஒரு 2 ரூபாய் கொடுங்கன்னு போய் யார்கிட்டயாவது கேட்டுடுங்க. போய் எங்கேயாவது நின்று, கையில காசு இல்ல, எங்கேயோ போகணும், எல்லாத்தையும் தொலைச்சிட்டீங்க, எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது கேட்டுருங்க. அவ்வளவு கஷ்டம் அதை கேட்கறது. மனசு நொந்து போகும், மனசு கஷ்டம் அவ்வளோ. ஒரு இடத்துல போய் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்கன்னு கேட்கறதே அவ்வளோ கஷ்டம். எங்க கேட்கறது வலிக்கவே வலிக்காதுன்னா, அவளை கேட்கறப்ப மட்டும்தான் வலிக்கவே வலிக்காது. என்ன கேட்டாலும் நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தோணவே தோணாது. ஆனா அவளை தவிர எங்க கேட்டாலுமே ஒரு இப்படி கேட்கிற மாதிரி இருக்குமே நம்ம அப்படின்னு தான் இருக்கும். அந்த உணர்வு ரொம்ப பாபம் பண்ணவங்களுக்கு தான் அந்த ஒரு நிலை வருது. அவங்களும் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றப்போ, வன்மை. வன்மைனா ஒருத்தங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய திறன். நம்ம கிட்ட நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இறைவன் வந்து ஒரு சிலரை பணத்தோட வசதியோடவும் ஒரு சிலரை சாப்பாட்டுக்கே இல்லாமலும் படைச்சிட்டு அவன் காத்திருக்கான். எதுக்கு காத்துட்டு இருக்கான்னா, இந்த பணத்தை கொடுத்து வச்சிருக்கோமே ஒருத்தங்க, அவங்க அந்த இல்லாம படைச்சிருக்கோமே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு காத்திருக்கா. ஆனா இங்க என்ன நடக்குது இந்த உலகத்துல? யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க அதை பத்திரமா வச்சுக்கிட்டு, நமக்கு வேணும், நமக்கு நாளைக்கு வேணும், நமக்கு 10 வருஷம் கழிச்சு வேணும், நமக்கு 20 வருஷம் கழிச்சு வேணும், நம்ம குழந்தைக்கு வேணும், நம்ம பேரனுக்கு வேணும், அதுக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறோம். ஆனா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுப்போமா அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? நான் என் மனைவி, என் மக்கள், என் பேரன், என் பேத்தி, என் பரம்பரைக்கு கொடுப்பேன். நான் ஏன் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாம கேட்கிறோம். அப்போ இது 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 நமக்கு சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு நமக்கு. நம்மள வந்து ஒரு கேஷியர் மாதிரி தான் இறைவன் படைச்சிருக்காரு. பேங்க்ல ஒரு கேஷியர் இருக்காரு. அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கலாம், எடுத்து கொடுக்கலாம் வெளியில. ஆனா அவருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு சொந்தமா? அதுல இருந்து 10 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டு வர முடியாது. ஆக்சுவலா நாம அப்படித்தான் இருக்கணும். நம்ம கிட்ட வந்ததெல்லாம் எதுக்குன்னா கொடுக்கறது. ஆனா நாம இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சா என்ன ஆகும்? சேர்த்து வைக்கலாம், எடுத்து எடுத்து போட்டு வைக்கலாம் அந்த கேஷியர். ஆனா எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போனா பிரச்சனை ஆயிடும். இங்க வாங்குறதெல்லாம் எதுக்கு? கொடுக்கறதுக்கு.
இப்படி அதுக்காகத்தான் இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்குறான். ஆனா நாம என்ன பண்றோம்? சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த வன்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத வெளியில கொடுக்கக்கூடிய தன்மை, ஈகை குணம். அது எப்ப இருக்கும்? ஏதாவது நம்ம கிட்ட கடவுள் கொடுத்திருந்தாதான் இருக்கும். கடவுள் எதுவுமே கொடுக்கல, நம்மளையே ரொம்ப கஷ்டத்துல வச்சிருக்காரு, பிச்சை எடுக்கிற நிலைமையில வச்சிருக்காருன்னா நமக்கு வன்மை எங்க இருக்கும்? இருக்காது. குலம், குலம்ங்கிறது உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதுங்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நாம முக்திக்கு தயாராகலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நாம கனியலை அப்படின்னா நம்மள அடுத்த பிறவியில ஒரு உயர்குலத்தில் பிறக்க வைப்பா. உயர்குலத்தில் பிறக்கிறதுல என்ன வசதினா, அங்க ஞானம் சீக்கிரமா கிடைச்சிடும். அந்த உயர்குலத்துல பிறக்கிறதுனால என்னன்னா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அவங்க அவங்க என்ன எல்லாரும் என்ன தினம் செய்யறாங்க, என்ன அதை பார்த்து பார்த்து நமக்கு சீக்கிரமாவே எல்லாமே புரிய 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 வந்துடும். அப்படி ஒரு குலத்தில் பிறக்க வைக்கிறது. கோத்திரம், கோத்திரம்ங்கிறது நம்மளுடைய எந்த வழியில நாம வந்திருக்கோம். சப்த ரிஷிகள் இருப்பாங்க. சப்த ரிஷிகள் வந்து ஒரு லோகத்துல இருப்பாங்க. நமக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த லோகங்கள்ல ஒரு லோகத்துல சப்தரிஷி மண்டலம்னு இருக்கும். அங்க அங்க சப்த ரிஷிகள் மட்டும் இருப்பாங்க, 7 பேர். அந்த 7 பேருடைய வழி வந்தவங்க தான் நாம் எல்லாருமே. அந்த 7 ரிஷிகள்ல யாராவது ஒருத்தர் நாமளா இருப்போம். அதாவது நம்மளுடைய சோர்ஸ். கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு ரிஷி இருப்பாங்க. நமக்கு தெரியாம வேணா இருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர்ல மட்டும் கோத்திரம்ங்கிறது தெரியும். என்ன என்ன கோத்திரம்னு கேட்டா சொல்லுவாங்க. சில பேருக்கு என்ன கோத்திரம்னு தெரியாதனால அவங்களுக்கு ரிஷி இல்லையா அப்படின்னா, அவங்களுக்கும் ரிஷி இருப்பாங்க. ஆனா காலப்போக்குல அது மாறி போயிடுச்சு, தெரியாம போயிடுச்சு. நாம தொடர்ந்த தியானத்தினால, நான் சொல்றதெல்லாம் ஏதோ 2 நாள் 3 நாள் கதை கிடையாது. ஒரு தீவிரமான யார் என்னோட ரிஷின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு முனைப்பு இருந்தா அது தெரிய வரும். நாம அப்படி அதுதான் கோத்திரம்னு சொல்றது. எந்த வழியில நாம வந்தோம் அப்படின்னு பாக்குறாரு. கல்வி, படிப்பு, ஞானம், குணம், நல்ல குணங்கள், இது எல்லாமும் இல்லாம போயிடுதான். குன்றி இது எல்லாம் இல்லாம போயிடுது. வெளியில கொடுக்கக்கூடிய தன்மை இல்ல, நல்ல குலம் அழிஞ்சு போச்சு, கோத்திரம் இல்ல, கல்வி இல்ல, நல்ல குணங்கள் இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு? பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? இதுதான் இங்க கேள்வி. ஏன் நான் நல்லா இருக்கேன், ஏன் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு? நான் வசதியா இருக்கேன், ஏன் ஒருத்தர் வீடு இல்லாம கஷ்டப்படுறாரு? இதுதான் இங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நமக்கு எல்லா தெளிவுமே வந்துடும். இப்போ நாம அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாமே வினையினுடைய பயன் அப்படின்னு சொல்றோம். வினை பயனை தான் நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு வேற வழியே இல்லையா? அப்புறம் எப்படி புண்ணிய பாவங்கள் சேருது? இப்ப நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கொடுக்குறேன். 50 ரூபாய் கொடுத்து இதை போய் செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றேன். நீங்க 50 ரூபாய் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு வரீங்க. இதுல இதுல உங்களோட பார்ட் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இப்ப 50 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிட்டு வர சொன்னா செலவு பண்ணிட்டு வர வேண்டியது தானே. அப்ப நாம வினை பயணத்தை இங்க அனுபவிச்சு கழிக்க வந்திருக்கோம்னா, அப்ப நமக்கு இங்க வேற ஒண்ணும் வேலை இல்லையே. எப்படி திரும்பவும் வினை பயன் நம்மளுடைய புண்ணிய பாவங்கள் அதெல்லாம் திரும்ப எப்படி சேருது? வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு? திரும்ப எப்படி புண்ணிய பாவங்களை சேர்த்துக்கிட்டு போறோம்? கொண்டு வந்ததை கொஞ்சம் செலவு பண்ணோம், கொஞ்சம் சேர்த்தோம்னு சொல்றோமே, திரும்ப பாவங்கள் புண்ணியங்களை எப்படி சேருது? ஏன் புண்ணியம் பண்ணணும்? நம்ம செலவு பண்ண மட்டும்தான் வந்தோம்னா இங்க ஏன் நம்ம புண்ணிய காரியங்கள் பண்ண சொல்றாங்க நம்மள? ஏன் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? அப்ப இதெல்லாம் எப்படி சேரும்? செலவு பண்ணதான் நம்ம வந்திருக்கோமா அப்படின்னா, இதுல 2 விஷயம் அழகா சொல்றாங்க. கர்த்தா போக்தான், கர்த்தா போக்தான்னு 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயம் என்னன்னா, நாம ஒரே ரோல், நாமளே 2 ரோல் பிளே பண்றோம். கர்த்தா போக்தா 2 2 ரோலும் நம்ம பிளே பண்றோம். எப்படி இந்த 2ம் செய்யறோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல கர்த்தாவா இருக்கும், சில நேரங்கள்ல போக்தாவா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு போக்தாவா இருக்கிறதுனா என்னன்னா, போகம்னா அனுபவிக்கிறது. போக்தாவா இருக்கிறப்போ அனுபவிக்கிறோம். அனுபவங்கள் எல்லாம் போக்தா.
நாம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் போக்தாவா இருக்கிறப்ப அனுபவிக்கிறோம். நாம எதையாவது செஞ்சோம்னா அப்ப நாம கர்த்தாவா இருக்கோம். சோ போக்தாவா இருந்தா அனுபவிக்கிறோம், கர்த்தாவா இருந்தா செய்யறோம். இந்த ரெண்டும் மாறி மாறி நாம சில நேரங்கள்ல அனுபவிக்கிறோம், சில நேரங்கள்ல செய்யறோம் இல்லையா? இது ரெண்டுமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து கடவுள் நல்ல ஒரு வசதியை கொடுத்துருக்காரு. அதனால நீங்க ஒரு ஏசி எல்லாம் போட்டு ஒரு ரூம் எல்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க போய் அதுல நைட்டு படுத்து தூங்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு சேஃபா நைட்டு தூங்குறதுக்கு ஏதாவது புலி வந்து அடிக்குமோ, சிங்கம் வருமோன்னு பயம் இல்ல, பாம்பு வருமோ, பல்லி வருமோன்னு பயம் இல்ல, எதுவும் இல்ல. நல்லா சேஃபா ஒரு வீடு. அந்த வீட்டுல ஒரு ஏசி, ஒரு ரூமு, ஒரு மெத்தை இவ்வளவையும் கொடுத்து ஆண்டவன் நீங்க நல்லா தூங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட்டு நீங்க நல்லா தூங்கி காலையில எழுந்திருக்கீங்க. அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? போக்தாவா இருந்திருக்கீங்க. எதையோ அனுபவிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க போக்தாவா இருந்தீங்க. இப்ப காலையில ஏஞ்சு யாருக்கோ 10 ரூபாய் கொடுக்குறீங்க, யாரையோ ஏமாத்தி 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அப்பெல்லாம் என்ன பண்றீங்க? கர்த்தாவா இருக்கீங்க. இப்போ போக்தாவா இருக்கிறது எல்லாம் வினை பயனை அனுபவிக்கிறது. கர்த்தாவா இருக்கிறப்ப எல்லாம் வினை பயனை சேர்த்துக்கிறோம். நாம அனுபவிக்கிறப்ப எல்லாம் செலவு பண்றோம் வினை பயனை. நாம செயல்படுறப்ப எல்லாம் வினை பயனை சேர்த்துக்கிறோம். இப்ப நீங்க வினை பயனை சேர்க்கறதுக்கும் காரியம் செய்யறீங்க, அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க துக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, துக்கப்படுறப்ப நீங்க போக்தா. நீங்க ஒரு காரியம் செய்யறப்ப நீங்க கர்த்தா. செய்யறப்போ செய்யறது நல்ல காரியமா இருந்தா புண்ணியம் சேருது, கெட்ட காரியமா இருந்தா தீவினைகள் சேருது. இதெல்லாம் சேர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்ன? முன்னாடி எப்போ சேர்த்தது. இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்போ செய்யக்கூடிய காரியங்களை நம்ம தெளிவா செஞ்சா என்ன ஆகும்? நம்ம கெட்ட காரியங்களே செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கரெக்டா புண்ணிய காரியங்களை மட்டும் செஞ்சு நல்லவங்களாவே நீங்க செய்யக்கூடியது எல்லாத்துலயும் நீங்க நல்லதே செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இத பின்னாடி அனுபவிப்பீங்கல்ல, அப்ப உங்களுடைய நாள் நல்லா இருக்கும். இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் மாத்த முடியாது. இது அங்கிருந்து வந்தது, நம்ம முன்னாடி செஞ்சது. இதுல சிலது வந்து இப்ப எப்ப அனுபவிப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நான் வந்து நல்லவளாவே இப்ப நான் எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன காரணம்? முன்னாடி ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவத்தின் பலனை நான் இப்ப அனுபவிக்கிறேன். ஆனா இப்பவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாரு அவன் எங்கேயோ கொள்ளையடிச்சு அவன் நல்லா இருக்கான், நான் பாரு இப்படி இருக்கேன் அப்படின்னு. அதாவது வறுமையிலையும் கூட குணம் நல்ல குணம் இல்லாம இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் தான், துன்பம் தான். ஆனா நம்ம அப்படி பாக்குறோம் இல்லையா மனுஷங்களை? அப்படி இல்லாம எல்லாம் இல்ல. கஷ்டம் வந்தா அதனால திருந்திடுவாங்க, நல்லா ஆயிடுவாங்கன்னு கிடையாது. அவங்களுடைய அடிப்படை குணம் மாறுறதே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த திமிரோ ஒரு பேச்சோ அதெல்லாம் மாறுறதே கிடையாது. அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுடைய குணம் அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ நாம நல்ல காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகுது? பின்னாடி அனுபவிக்கிறோம். பின்னாடினா எப்போ? நாளைக்கா, இல்ல அடுத்த வருஷமா, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சா, இல்ல அடுத்த பிறவிலையா? மூணுமே தான். இன்னைக்கே உண்டு, இல்ல நியர் ஃபியூச்சர்ல உண்டு, இல்ல அடுத்த பிறவியில உண்டு. மூணுமே உண்டு. மூணுமே எப்படி உண்டு அப்படின்னா, ஒரு நாய் ரோட்ல படுத்திருக்கு. நீங்க தாண்டி போறப்ப சும்மா இல்லாம அதை போய் காலால உதைச்சிட்டு போறீங்க. இது காரியம் செய்யறீங்களா? கெட்ட காரியமா? அது உடனே ஏஞ்சி உங்க காலை வச்சு பிடுங்கி விட்டுருது. நீங்க ஒரு கெட்ட காரியம் செஞ்சீங்க, உடனே பலன் கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. நீங்க நாயை உதைச்சிங்க, நாய் உங்களை கடிச்சிருச்சு. இந்த வினைக்கு வந்து உடனடியே பலன் கிடைச்சிருச்சு. இது ஒரு விதமான வினை. இப்போ பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு யாரையோ ஏமாத்துனீங்க, இப்ப நீங்க திருடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ போய் பக்கத்து வீட்டுல இருந்து எதையோ ஒண்ணு திருடிட்டு வந்துட்டீங்க, ஒரு செயினை திருடிட்டு வந்துட்டீங்க. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு அந்த செயினை திருடிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களை. சிசிடிவி பார்த்து இவங்க தான் எடுத்துட்டு போனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து உங்களை போலீஸ் கூட்டு போய்
பனிஷ் பண்ணிடுச்சு, தண்டனை. இப்போ எடுத்துட்டு வந்தப்ப அப்போ உடனே கிடைக்கல, நியர் ஃபியூச்சர்ல ஜெயிலுக்கு போய் அனுபவிச்சிட்டோம். இது 2வது வகை வினை. 3வது வகை வினை வந்து நீங்க செஞ்சா அப்படியே கணக்குல இருக்கும், அடுத்த பிறவியில அனுபவிப்பீங்க. ஸோ இந்த செயல்கள் எல்லாத்துக்கும் சில செயல்களுக்கு இம்மீடியட்டா அனுபவிச்சுடுவோம், சில செயல்களுக்கு இந்த பிறவியிலேயே அனுபவிப்போம், சிலதுக்கு அடுத்த பிறவியில அனுபவிப்போம். ஸோ இந்த கர்த்தாவா இருக்கிறப்ப இந்த 3ம் உண்டு. இப்போ போக்தாவா இருக்கிறத பத்தி இங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை. போக்தாவா இருக்கிறது நம்ம வாங்கிட்டு வந்த வரம். அது எவ்வளவு சந்தோஷமா நம்மளை கடவுள் வச்சிருந்தாலும் அதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் அம்பாள வழிபட்டிருக்கோம். அதனால இந்த ஜென்மம் அவ்வளவு இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? நல்லா வசதியா நம்மளை வச்சிருந்தாலே, வசதியானா என்னன்னு எனக்கு புரியல. வசதியானா என்னன்னா, நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அது எல்லாம் அப்பதான் வசதி. வசதினா என்னன்னா, அடிப்படையா தேவையா இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள், தங்கறதுக்கு ஒரு இடம், சாப்பிடுறதுக்கு ஒரு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு கிழியாத ஒரு ட்ரெஸ், இத கொடுத்திருந்தாலே நம்ம பெரிய வசதியில இருக்கோம். ஏன்னா இது 3ம் இல்லாம கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க உலகத்துல. இன்னைக்கு நைட்டு எங்க தங்குறதுன்னு தெரியாது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ போராடுறாங்க. அந்த குழந்தைங்களை இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. குளிரோ, பனியோ, மழையோ, வெயிலோ, எங்க படுக்க வைக்கிறது, இவங்களை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம அவ்வளோ பேர் இருக்காங்க. சாப்பாடு அடுத்த வேளைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாது. இன்னைக்கு உழைச்சா அன்னைக்கு கிடைக்குது, நாளைக்கு கிடைக்குமா தெரியாது. ட்ரெஸ்ஸு நாம முன் என்னென்ன பேச்செல்லாம் பேசுறோம், அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப 365 நாளைக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறாங்க, 30 நாளைக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறாங்க. இந்த கதையெல்லாம் பார்க்குறப்போ என்னடா இதுன்னு இருக்கு. அதாவது நம்ம ஜாஸ்தியா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரும் அதுவுமே இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். ஆனா நமக்கு எவ்வளவு வேணும் நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை ட்ரெஸ் போடுவீங்க? ஒரு ட்ரெஸ் தான் ஒரு தடவை போட முடியும். உங்ககிட்ட 4 பட்டுப்புடவை, ஃபர்ஸ்ட் கிளாஸான பட்டுப்புடவை 4 பட்டுப்புடவை இருக்கு அப்படின்னா, ஒரு கல்யாணத்துல உங்க வெயிட்டை காமிக்கிறதுக்காக 4 புடவையும் கட்டிட்டு போக முடியுமா? ஏன்னா வேணா ஒண்ணு செய்யலாம். ஒரு புடவை கட்டிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க கிட்ட நான் இதே மாதிரி இன்னும் 3 வச்சிருக்கேன், இதே மாதிரி இன்னும் 3 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கட்டுறது ஒண்ணுதான் கட்ட முடியும். சாப்பிடுறது எவ்வளவு சாப்பிட முடியும்? யாருக்கும் தரமாட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேன்னு சமைச்சு வச்சுட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு சாப்பிட முடியும்? உங்க வயிறு ரொம்பிட்டா அதுக்கு மேல சாப்பிட முடியாது. வயிறு ரொம்புற வரைக்கும் வேணா யாருக்கும் தரமாட்டேன்னு எல்லாத்தையும் எனக்கு தான் எடுத்து வச்சுக்கலாம். ஆனா வயிறு ரொம்பிடுச்சுன்னா நீங்க யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு மேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது போல இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அளவுக்கு மிஞ்சி சேர்த்து சேர்த்து வச்சு நாம எதையும் எடுத்துட்டு போக முடியாது. கடைசியில என்ன எடுத்துட்டு போவோம்னா, இது எல்லாம் இங்க செல்லாது. எதுவுமே நீங்க போற இடத்துல செல்லாது. அப்போ இந்த கர்மாக்கள் நம்மள அப்படிதான் பண்ணிடுது. நாம இங்க அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம், இப்போ நான் எங்கேயோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை தேவி கொடுத்திருக்கா அப்படின்னா, என்ன என்ன காரணம்? போன ஜென்மத்துல அம்பிகையை வழிபட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்போ இப்ப நான் என்ன செய்யணும்? இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா இப்ப திரும்ப வழிபடணும். இப்ப நான் வழிபடலைன்னா என்ன ஆகும்? அடுத்த பிறவியில திரும்ப நானும் பிச்சை எடுக்க வேண்டி வரும். இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்துல தேவியை வழிபடலைன்னு அர்த்தம். இதை நம்ம முன்னாடி ஒரு திருக்குறள்லையும் நம்ம இதை பார்த்திருக்கோம். ஏன் நிறைய பேர் செல்வந்தர்களாக இருக்காங்க, கொஞ்சம் பேர் செல்வந்தர்களா இருக்காங்க, நிறைய பேர் ஏன் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அப்படின்னா, முன்னாடி தொழுதவர்கள் கொஞ்சம் பேரா இருக்காங்க, அந்த கொஞ்சம் பேர் இப்ப பணக்காரங்களா இருக்காங்க. வேணாம் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத அழகா சொன்னார். அது போல போன ஜென்மத்தினுடைய பலனை நாம இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அப்ப இப்ப நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நாம போக்தாவா இருக்கிறதெல்லாம் போன ஜென்மத்தோடைய அனுபவம்னா, நம்ம நல்ல விஷயங்களை போகமா அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன ஞாபகமா வச்சுக்கணும்? நாம கர்த்தாவா இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன காரியம் செஞ்சாலும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய நாளைய பொழுதை நிர்மாணிக்கக்கூடியது. நாளைக்கு எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கிறத பொறுத்துதான் இருக்கு.
வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. நான் இப்ப வந்து சிங்கப்பூர்ல இருக்கேன். எனக்கு வீடு சொந்தம் எல்லாரும் எங்க இருக்காங்க? இந்தியால இருக்காங்க. அம்மா அங்க இருக்காங்க. நான் கட்டின வீடு அங்க இருக்கு. நான் வீட்டை கட்டின இங்க இருந்து காசு சம்பாதிச்சு அங்க வீடு கட்டினனே தவிர அந்த வீட்டுல நான் வாழ்ந்தேனா? கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. நான் இங்க என்ன பண்றேன்? யாரோ ஒரு ஹவுஸ் ஓனருக்கு பயந்து ஏதோ ஒரு வீட்டுல அங்க ஆணி அடிச்சா திட்டுவாங்க, இங்க சத்தம் போட்டா பிரச்சனை வரும், இது கேட்கணும், இதை பண்ணணும்னு அவங்க கிட்ட கேட்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் நீங்க. அப்போ தொகுத்தாச்சு, கோடி தொகுக்கறதுக்கு திறமை இருக்காச்சு. ஆனா துய்த்தல்னா அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறது யார்கிட்ட இருக்கு? எப்படியோ காசு சேர்க்கலாம், நீங்க மாளிகை கூட கட்டலாம். ஆனா அனுபவிக்கணும்னா அவள் சொல்லணும். அந்த அனுபவம் எப்ப வரும் தெரியாது. நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பண்ணியிருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த. நீங்க பணத்தை சேர்க்கலாம், அனுபவிக்க முடியாது. சேர்க்கறது நீங்க பண்ண வேலை. கர்த்தாவா இருந்து பணம் சேர்த்தீங்க. ஆனா அதை அனுபவிக்கிறப்ப நீங்க போக்தாவா இருக்கணும். போக்தாவா இருந்து உங்களுக்கு தகுதி இருந்தாதான் நீங்க அதை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. சேர்த்து வச்ச காசெல்லாம் யாரோ அனுபவிப்பாங்க. பிள்ளையோ பேரனோ யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ அனுபவிப்பாங்க. நீங்க சாப்பிடாம கொள்ளாம வயிற்ற கட்டி வாயை கட்டிம்பாங்களே, அந்த மாதிரி சொத்து சேர்த்திருப்பீங்க. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட்றோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு 45லயே சொல்லிட்டாரு, சுகர் வந்துடுச்சு, அளவா சாப்பிடுங்க. அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் யார் அனுபவிக்க போறா? யாரும் அனுபவிக்க போறா? உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படல. அப்போ உங்களுக்கு என்ன? போக்தாவா இருக்கிற தகுதி இல்ல, போன ஜென்மத்துல வழிபாடு இல்ல. இப்ப வசதியை சேர்த்து வச்சிருக்கீங்க, ஆனா அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா விதி இருக்கணும். எதை அனுபவிக்கணும்னாலும் விதி இருக்கணும். நீங்க வீடு கட்டலாம், நீங்க ஆசைப்பட்டு ஒன்ன வாங்கி வைக்கலாம். லட்டு எடுத்து வாயில போடுறதுக்கு முன்னாடி அது யாரும் வாங்கிட்டு போலாம். எல்லா அனுபவத்துக்கும் உங்களுக்கு முன்வினை இருக்கணும். அப்போ முன்வினை நல்லா இருக்கணும். அதை போய் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? இப்ப நல்லா நடந்துக்கிறதன் மூலமாக எதிர்காலத்தை அஷ்யூர் பண்ணிடலாம். இதுதான் இன்சூரன்ஸ். பணம் கட்டி வைக்கிறது இல்லை இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னா எதுனா, இன்னைக்கு நல்ல விதமா நடந்துக்கிறதன் மூலமா நாளைய பொழுதை இன்சூர் பண்ணிக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம பண்ணணும். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? காசு சேர்த்து வச்சா காசு வந்து நாளைக்கா. காசு எவ்வளவு பணக்காரங்க, எவ்வளவு காசு இருந்தது, அவங்களெல்லாம் யாராலையாவது காப்பாற்ற முடிஞ்சுதா? பெரிய பெரியவங்கள்ல இருந்து எடுத்துக்கோங்க, அவங்க இறந்து போன வயசு ரொம்ப சின்ன வயசா இருக்கு. எப்படி அவ்வளவு காசு இருந்துச்சு, ஏன் செத்து போனாங்க? சோ இங்க இன்னைக்கு படுற பாடெல்லாம் போன ஜென்மத்துல செஞ்சது அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துக்கு என்ன வேணும் அதை நாம இப்ப சேர்த்து வச்சுக்கணும். சரி, எவ்வளவு கஷ்டத்துல துன்பத்துல இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல எண்ணங்களோட இருக்கும், நல்ல பேச்சு பேசணும் அப்படின்னா பிற்காலம் நல்லா இருக்கும். பின்னாடி துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வராது. ஆனா நான் இப்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்க, நாம ஒண்ணு என்ன சொல்றோம், நான் பாருங்க அவங்க அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு போய் அவ்வளவு கஷ்டம் வருது, கடவுளுக்கே கண்ணு இல்லை அப்படின்னு சொல்றோம். பாரு இவன் இவ்வளவு மோசமானவனா இருக்கான், எல்லாரையும் ஏமாத்துறான், ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே, நல்லா தானே இருக்கான், கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு சொல்றோம். நமக்கு எப்ப பார்த்தாலும் கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லதான் தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு விரிந்த பார்வை கிடையாது. நாம எல்லா ஜென்மங்களையும் சேர்த்து நம்ம பார்க்க முடியாது. அதனால நாம இப்ப இருக்கிறத மட்டும் பாக்குறோம். கெட்டவனா இருக்கான், நல்லா இருக்கான், நல்லவனா இருக்கான், கெட்டு போயிட்டான், கஷ்டப்படுறான். அப்போ என்ன அர்த்தம்? கடவுள்லாம் இல்லை, நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. போன ஜென்மத்துல நாம நல்லபடியா இருந்திருந்தா இந்த ஜென்மத்துல நல்லா இருந்திருப்போம். அது மாதிரி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதைத்தான் வந்து முன்னாடி ஜென்மத்துல என்ன எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் இப்போ கஷ்டப்படுறாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. பிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தோத்திரம் செய்து. தோத்திரம் செய்யறதுங்கிறது என்ன?
வாயால செய்யறது வாக்கு. தொழுது இது உடம்பால செய்யறது, நமஸ்காரம் பண்றது, கோயிலுக்கு போறது, கோயில் சுத்துறது, இதெல்லாம். மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர், இது தியானம். வெளியில நாம செய்யக்கூடிய சரியைகள் கிரியைகள் இது எல்லாத்துக்குமே நமக்கு பலன் எது? உள்ளுக்குள்ள அவள் இருக்கிறது தெரியணும். உள்ளுக்குள்ள அவளை வச்சு பாக்குறதுக்கு தெரியணும். அவள் உள்ள இருக்கான்னு கண்ணை மூடினா தெரியணும். அது தெரியறதுக்காகத்தான் வெளியில இவ்வளவு பூஜை, இவ்வளவு ஸ்தோத்திரங்கள் எல்லாமே. உள்ளுக்குள்ள அவள் நான் எத்தனை கண்ணை மூடினாலும் அவள் வரலன்னா நாம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னு அர்த்தம். அவளை வர வைக்கணும், அதுதான் முக்கியம். கோயிலுக்கு போறது எதுக்கு அப்படின்னா அங்க போய் கண்ணால பார்த்துட்டு வர்றதுக்கு கிடையாது. கண்ணால பார்த்ததை ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கண்ணை மூடுனா அந்த ரூபம் தெரியணும். கண்ணுல ரெக்கார்ட் பண்ணதான் அப்படி பார்த்துக்கணும். கண்ணை நல்லா விரிச்சு வச்சு ஃபுல்லா பார்த்து எப்படியோ கண்ணு எப்படி இருக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு அன்னைக்கு நம்ம தியானம் பண்ணப்ப இதுதான் கிரீட்டம் தான் எப்படி இருக்குன்னு தோணவே இல்லை, அதை இங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு தினமும் கோயிலுக்கு போறதுக்கு எதுக்குன்னா அதை ரிவைஸ் பண்ணிக்கிறது. அப்படி எடுத்து வச்சு மனசுக்குள்ள ஒரு கணம் அந்த தேவி உடைய ரூபம் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கிறது இல்லை. அப்படி வைக்காதவங்க தோத்திரம் செய்யல, உடம்பா, அதாவது வாக்கு மனம் காயம், இது வாக்கு காயம் மனம் ஆர்டர்ல கொடுத்திருக்காரு. வாக்கால ஸ்தோத்திரம் பண்ணணும், தொழுதல்ங்கிறது உடம்பால பண்றது, கோயிலுக்கு போறது, நமஸ்காரம் பண்றது, அதெல்லாம். மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போது மனதில் வையர், அது தியானம். மனசு கண்ணை மூடினா அவளுடைய ரூபம் வர்றது தியானம். இது மூணும் செய்யாதவங்க தான் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு வலிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலைமை இப்ப என்ன சொல்றாரு? இதை செய்யாதவங்களுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இதை செஞ்சா அந்த நிலைமை வராதுன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? வாயை கொடுத்தது எதுக்காக? அவளை பாடுறதுக்காக. வாயால தோத்திரங்கள் பண்ணணும், உடம்பால அவளை தொழணும், நமஸ்காரம் பண்றது, கோவிலுக்கு போறது, இது மாதிரி உடம்ப வருத்தி அவளை நாம தொழணும். அதாவது நாம உடம்ப வருத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், துன்பம் நம்மளை தேடி வந்து தானா வருத்தும். நாம மெனக்கெட்டு அந்த துன்பத்தை எடுத்துக்கலனா, எது துன்பம்? நான் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த பாடலுக்கு உண்டானதை சொல்லாம முடிக்க முடியாது, அதனால நான் சொல்லிடுறேன். எது துன்பம் அப்படின்னா, இந்த உடம்புக்கு இப்ப நாம காலையில எழுந்துக்கிறது கஷ்டம், கோவிலுக்கு போகணும்னா கஷ்டம் அப்படிங்கிறோம். சரி, கஷ்டமாவே இருக்கட்டும். அந்த கஷ்டத்தை நாம வாலண்டியரா போய் நான் அந்த கஷ்டத்தை படுறேன், நான் கஷ்டமா இருந்தாலும் காலையில எழுந்துக்கிறேன், கஷ்டமா இருந்தாலும் எப்படியாவது நடந்து நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நம்ம வலிய அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டோம்னா, அதனால நாம ஒரு துன்பம் படுறோம்ல, அது துன்ப கணக்கா இருக்கும். சப்போஸ் நீங்க அது கஷ்டமா இருக்கு, அதனால நான் என் உடம்ப வருத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க பேசாம இருந்தா, வேறு விதமாக இந்த உடம்பை வருத்தக்கூடிய துன்பம் உங்களை தேடி வரும். நீங்களா வாலண்டியரா அந்த துன்பத்தை தேடலைன்னா துன்பம் தானா தேடி உங்களை வரும். தானா தேடி வர்றப்ப எப்படி வரும்னு தெரியாது. இப்போ தூங்கிட்டே இருக்கீங்க, எழுந்து காலையில 6 மணிக்கு எழுந்துங்கன்னு சொன்னா கூட எழுந்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப துன்பம் எப்படி வரும்? எழுந்துக்க உங்களுக்கு மனசு இல்ல, உங்க வருத்துறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, ஒண்ணு தூக்கமே வராம போயிடும், ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. அப்போ மாத்திரை போடணுமா, டாக்டர்கிட்ட போகணுமா, ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படணும். இத நீங்க தூக்கத்தை விட்டு எழுந்து போய் அந்த துன்பத்தை நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் தேடி வராது. உடலை வருத்தி வழிபாட்டுல ஈடுபடுத்தணும் அப்படின்னா, உடலை வருத்தினது துன்ப கணக்குல சேர்ந்துடுது, அதனால எக்ஸ்ட்ரா துன்பங்கள் உங்களை தேடி வராது. அப்படித்தான் துன்பங்கள்லாம் விலகி போயிடும். அப்போ நாம துன்பத்தை தேடி போகல அப்படின்னா துன்பம் நம்மளை தேடி வரும். நாமன்னா நமக்கு சாய்ஸ் இருக்கு. இந்த உடம்புக்கு துன்பத்தை கொடுக்குறேன், என்ன துன்பம்னா, நான் இங்க இருந்து நடந்தே கோயிலுக்கு போறேன் 2 கிலோமீட்டர் அப்படி 2 கிலோமீட்டர் நடந்தே கோயிலுக்கு போற தண்டனையை நீங்க உங்க உடம்புக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அப்ப வலிக்கிற வலி இருக்குல்ல, கால் வலிக்கிறதாகட்டும், டயர்டா இருக்கிறதாகட்டும், வெயிலா இருக்கிறதாகட்டும், வாடி போனதாகட்டும், அதெல்லாம் நீங்க அனுபவிச்சிடலாம். அது கோயிலுக்கு போகணுங்கிற புண்ணியத்தோட அதெல்லாம் சரியா போயிடும். நீங்க அதை பண்ணலைன்னா அதே வலி அதே துன்பம் உங்களுக்கு வேற விதமாக வரும்.
அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியறதுக்காக திரும்ப சொல்றேன். சொன்ன விஷயத்தையே தான் திரும்ப சொல்றேன். ஆனா புரியறதுக்காக சொல்றேன். நாம துன்பத்தை வாலண்டியரா போய் அனுபவிக்கலன்னா, துன்பம் நம்மள தேடி வந்து நம்மள அது இஷ்டத்துக்கு அனுபவிக்க வைக்கும். நமக்கு சாய்ஸ் இருக்கு. நம்ம வேணும்னா சிவன் கோயில் போலாம், இல்லைன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போலாம் நடந்து. நமக்கு எங்க இஷ்டமோ, இந்த பக்கம் நிறைய கார்டன்லாம் இருக்கும், அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போலாம். அந்த பக்கம் போனா ஒரே ரோடா இருக்கும் அப்படின்னு நமக்கு சாய்ஸ் இருக்கு. துன்பம் தானா வந்துச்சுன்னா சாய்ஸே கிடையாது. உங்களுக்கு இதுதான் பிரச்சனையை கொடுக்கணும்னா அதுதான் கொடுக்கும், நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு சாய்ஸ் இருக்கிறது பெட்டர் இல்லையா? அதனால நாம வாலண்டியரா போய் துன்பங்களை ஏத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? நல்ல விதமான ஒரு ஃபியூச்சர் அமையுது. ஸோ இங்க தோத்திரம் வாயால தோத்திரம் செய்து உடம்பால நம்ம துன்பங்களை வலியே ஏற்றுக்கிட்டு மனசுல தியானத்துக்காக அந்த அந்த சுவாமியை பார்த்து பார்த்து மனசுல தியானம் பண்ணி உள்ள நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரு கணம் தான் சொல்றாங்க. பாத யாத்திரை எல்லா வேண்டுதல்களும் அது மாதிரிதான். அலகு குத்துறதுல இருந்து, காவடி எடுக்கிறதுல இருந்து, மலைக்கு ஏறி வரேன்னு சொல்றதுல இருந்து எல்லா துன்பங்களும் அப்படித்தான். நாம வலிய அந்த துன்பத்தை ஏத்துக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய ஒரு கஷ்டம் வராம போகும். எல்லா ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க அந்த அலகு அந்த வரைக்கும் போறாங்க. அந்த அந்த பக்தியில இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை, தீ மிதிக்கிறதாகட்டும், அலகு குத்திக்கிறதாகட்டும் எல்லாமே அப்படிதான். அதுக்கு ஈடான இந்த துன்பத்தை அனுபவிக்கிறப்போ உங்களுக்கு சுவாமிக்காக அப்படின்னு இருந்துடும். அதனால அது வலிக்காது. இந்த துன்பம் வேற விதமா வந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அதனால நம்மளை வருத்தி நான் இதை செய்யறேன். இப்போ வருத்தி 40 கிலோமீட்டர் நடந்துட்டீங்க. அந்த வருஷத்துக்கு உண்டான கஷ்டத்தை எல்லாம் அங்கேயே பட்டுட்டீங்க. அந்த வருஷம் நல்ல வருஷமா போயிடுது. அதுதான் பாது. அது எல்லாமே அப்படித்தான். அப்படி செய்யல அப்படின்னா அது ரொம்ப நேரம் இல்லை, எவ்வளவு ஒரு கணம், ஒரு மின்னல் வந்துட்டு போற மாதிரி ஒரு கணம் நம்ம மனசுல அந்த ரூபத்தை நிறுத்த முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய அடுத்த பிறவிங்கிறது வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் எல்லாம் சிறப்பா இருக்கும். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே. இதுதான் இந்த 67வது பாடல். இறைவனை போன ஜென்மத்தில் நினைக்காதவங்க தான் இந்த ஜென்மத்தில் துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. இந்த ஜென்மத்திலேயாவது நாம, அதாவது துன்பங்களை அனுபவிக்கிறப்ப போக்தாவா இருக்கிறது நம்ம கையில இல்ல. கர்த்தாவாக இருக்கிறப்போ நாம இறைவனை வழிபடுறதும், அம்பிகையை வழிபடுறதும், கோவிலுக்கு போறதும், இந்த வாக்கு, மனம், காயம் 3லையும் இந்த காரியங்களை நாம செஞ்சா நாம அடுத்த பிறவியில கஷ்டப்பட மாட்டோம். பிறவின்னு ஒண்ணு இருந்தா கஷ்டப்பட மாட்டோம். பிறவி இல்லாத நிலையை கொடுத்துட்டான்னா ரொம்ப விசேஷம். நம்ம கர்த்தாவா இருக்கிறப்ப பாவங்களை பண்ணோம் அப்படின்னா பிறவி இல்லாத நிலைக்கு வாய்ப்பு இல்லை. கர்மாக்கள் செய்யறது நம்ம அதை நம்ம திரும்ப அனுபவிக்க பிறந்துதான் ஆகணும். ஸோ அந்த இதுதான் நாம இந்த 67வது பாடல். எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு. ஸ்ரீ மாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.